செய்யுங்க செய்யுங்கன்னா செய்ய மாட்டாங்களாம், போங்க போங்கன்னா போக மாட்டாங்களாம். அப்படியே தாறுமாறாக சொல்லி பாருங்கள், அப்போ தான் முண்டி அடிச்சுக்கிட்டு செய்வாங்களாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற செய்தி, நீங்கள் கண்ணிருந்து காணுங்கள், காதிருந்து கேளுங்கள், நல்ல மனமிருந்து உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் ஆண்டவர் இன்று நமக்கு சொல்கிறது. இஸ்ரேல் மக்கள் போல நீங்கள் கண்ணிருந்தும் காணாமலும் காதிருந்தும் கேளாமலும் செவிகூடாமலும் அதை அறிந்து கொள்ளாமலும் மனம் இறுகி போனவர்களாக இருந்து விடாதீர்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இயேசு நேற்று செய்தி சொன்னோம், ஓமைகள் வாயிலாக பேசுகிறார்னு. ஓமைகள் வாயிலாக பேசும் பொழுது அந்த ஓமைகளை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. குறிப்பாக இந்த யூதர் மக்கள், அதுவும் குறிப்பாக யூத தலைவர்கள் அதை அதிகமாக ஏற்றுக்கொள்ளாததுனால என்ன ஆச்சுன்னா, அடிப்படையிலேயே அந்த செய்தியையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, செய்தி சொன்னவர்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்பொழுதுமே அப்படி தானே, செய்தி யாருக்கிட்ட இருந்து வருதுன்னு தானே பார்க்குறாங்க. செய்தி நல்லதா நல்லது இல்லையா அப்படின்லாம் பார்க்கறதில்ல. ஊமைகள் வாயிலாக இறையாட்சியை பற்றி அவ்வளவு பேசுகிறாரு. ஆனால் இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, யாரா சொல்கிறான்னா இயேசுநாத சாமி சொல்கிறாரு, அவர் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மனநிலையில் வந்துடுது. தொடக்கத்திலேயே செய்தியை தவிர செய்தியை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, செய்தியை சொன்னவரையும் ஏற்றுக்கொள்ளல். இது முதல் விஷயமாக நான் பார்க்கணும். அதனுடைய பிரதிபலிப்பு தான் என்ன ஆகுதுன்னா, இவர்கள் கண்ணிருந்தும் காணல. ஏன்னா இயேசு அவ்வளோ போதனை செய்கிறாரு, அதெல்லாம் பார்க்குறாங்க, ஆனால் கண்டுக்கல. அதெல்லாம் கேட்குறாங்க, ஆனால் அதை பற்றி கவலைப்படல. ஏன்னா அவங்க மனது இறுகி போய்விட்டது என்று சொல்லப்படுகிறது. இது இப்போ இல்லை, எசையா இறைவாக்கினுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 9-10 வசனத்தையே திரும்பவும் இங்கே எடுத்து மேற்கோள் காட்டுறாங்க. ஏன்னா அப்போ என்ன நடந்ததுன்னா, அதான் இஸ்ரேல் மக்கள் எல்லாம் எகிப்துக்கு கொண்டு வரப்பட்டாங்க. திரும்ப அந்த இஸ்ரேல் மக்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுகிற பொழுது இதே தான் கடவுள் சொல்வார். என்ன சொல்வார்னா, இந்த எசையா இறைவாக்கினரை கூப்பிட்டு, நீ போய் அவங்களுக்கெல்லாம் இறைவாக்கு உரை அப்படின்னு அதே மாதிரி சொல்லி சொல்லுவார். அப்போ அவர் புலம்புவார், யாரப்பா அனுப்புறது, நான் யாரை அனுப்பி சொல்கிறது, இந்த என்னுடைய செய்தியெல்லாம் போய் சொல்லணும்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறார், நான் இருக்க ஆண்டவரே என்னை அனுப்புன்னு. சரி அனுப்பு போனான். ஆனால் யாரும் கேட்கல. என்றைக்கு யார் நல்லது சொல்கிறது கேட்டிருக்காங்க? அதான் சொல்லுவாங்களே, நல்ல பேச்சும் நரச்ச முடிகாரம் பேச்சும் எடுபடாதாமே. அது மாதிரி அது எடுபடலை. அப்போ தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர்கிட்ட, என் தலைவரே, எத்தனை காலத்திற்கு நான் இது இவ்வாறு இருக்கும் அப்படின்னு புறம்புறாரு. அதுக்கு கடவுள் சொல்கிறார் பாருங்கள், நகரங்கள் அழிந்து குடியிருப்பவர் இல்லத்தாரும் எல்லாரும் வீடுகளும் மனிதர்கள் இல்லாமல் அழிந்து போவார்கள். நாடு கடத்தப்பட போகிற செய்தியை முன்கூட்டியே சொல்கிறார், எல்லாம் அழிஞ்சிடும். அது என்ன சொல்கிறாங்கன்னா, நாட்டில் 10ல் 1 பங்கு தான் இருப்பாங்களாம். 13வது வசனம் சொல்லுது, எசையா இறைவாக்கினர் புத்தகம் 6:13, 10ல் 1 பங்கு மட்டும் நாட்டில் எஞ்சி இருந்தாலும் அதுவும் அழிக்கப்படும். தேவதாறு அல்லது கரிவாலி மரம் வெட்டி வீழ்த்தப்பட்ட பின் அடிமரம் எஞ்சி இருக்கும், அதுதான் வித்தாக இருக்கும் அப்படின்னு. அதனால் எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அடி வித்தாக இருக்கும். ஏன்னா அப்பயே இஸ்ரேல் மக்கள் கண்டுக்கல, அது மாதிரி இப்போ இருக்கிறவங்களும் கண்டுக்கல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்வார். அவ்வளவு சொல்கிறாரு, அதை ஏன் ஏற்றுக்க முடியலன்னு தெரியல. அதான் சொல்லுவாங்கள்ல, காதுன்னா லேதும்பாங்களாமே, அது மாதிரி சொல்லுவாங்களாம். அதனால் உதவி செய், நல்லது செய், நல்லா படி அப்படின்னு சொல்லி பாருங்க, கேட்க மாட்டாங்க. அதான் ஒருத்தர் சொன்னார், இல்லை ஒழுங்காக படி, இல்லைன்னா மாடு மேய்க்க அனுப்பிடுவேன்னு. அப்போ ஒழுங்காக மாடு மேய்க்கலைன்னா படிக்க அனுப்பிடுவியா அப்படின்னாங்களாம். அது மாதிரி நல்லது சொன்னால் ஏற்றுக்கொள்ளலை. அது ஏற்றுக்கொள்ளாத அந்த கடின மனம், அங்கே தான் ஆண்டவர் இயேசு சொல்றார், அவங்களுடைய உள்ளம் இறுகி போனது, மனம் இறுகி போனது, கடின உள்ளமாக மாறியது. அதனால தான் புரியுது சின்னப்பர் சொன்னார், ஒரு கடின உள்ளம் ஒருத்தர் அவ்வளோ சீக்கிரம் மனம் மாறவே விடாது. அதனால் கடின உள்ளத்தை ஆண்டவர் அங்கு திட்டுறதை பார்க்குறோம்.
அதாவது சில நேரத்தில் என்ன சொன்னோம், நம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் கேட்கட்டும், கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சொல்லிக்கொண்டே இருங்கள் அப்படிம்பார். அதனால் எப்பொழுதுமே ஒரு நல்லது என்றால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வேண்டும். அந்த யூதர்கள் மாதிரி ஆண்டவர் அவ்வளவு இறையாட்சி போதனைகளை சொல்கிறாரு, ஆனாலும் அவர்கள் உள்ளம் இறுகி போனது. அதான் சொல்லுவாங்க, இறுகி போன உள்ளத்தில் நீ எதை கொண்டு வந்தாலும் ஏற்றுக்கொள்ளாது. கடினமான உள்ளம் எதையும் ஏற்காது. அதையும் கரைக்கக்கூடிய நிலை இருக்கிறது என்று சொன்னால், கடின உள்ளம் மாறுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவருக்கு கொடுப்பார். அதான் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை கரைக்கும், நேரம் வரும், அப்பொழுது அவர்கள் கரைக்கப்படுவார்கள். ஒரு உதாரணம் என்னென்னா, தண்ணி ஓடுது, பாறைகள் எல்லாம் இருந்து தடுக்கும். எவ்வளவு தடுத்தாலும் ஒரு கல் இன்னொரு கல்லுக்கு இடையே, அந்த பாறையின் இடுக்குக்கு இடையே அந்த தண்ணீர் என்ன செல்லும்னா அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு ஓடிடும். அது மாதிரி எவ்வளவு கடினமான உள்ளமாக இருந்தாலும் காலப்போக்கில் அவர்கள் மனம் இளகி போனால் அதற்குள்ளே ஆண்டவருடைய அருள் ஓடிவிடும்.